வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஜூலை 1 முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல் அப்படின்னே சொல்லலாம். ஓராண்டு ஈராண்டுக்கு பிறகு பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்பளம், ஓய்வூதியம், இஎம்ஐ போன்ற பரிவர்த்தனைகளுக்கான காத்திருப்பு நேரம் தவிர்க்கப்படுவது பற்றியும் சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏ டு செட் நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஏடிஎம்களில் இலவச பரிவர்த்தனைகளுக்கு பின்பு இந்த பண பரிமாற்றம், மணி டிரான்சாக்ஷனுக்காக இந்த கட்டணம் 17 ரூபாவாக பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஒரு 2 இயர் முன்னாடி கோவிட் டைம் நினைக்கிறேன், சரியாக டைம் ஞாபகம் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியில் வீடு தேடி வரும் வங்கி சேவைகளுக்கு இனி கட்டணம் பார்த்தீங்கன்னா பிடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்களில் இலவச பரிவர்த்தனைகளுக்கு பணப்பரிமாற்றத்திற்கான கட்டணம் 20 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 2021-22 காலகட்டத்தில் சொன்னாங்க. பணமில்லா பரிவர்த்தனைகளுக்கு 8.5 ரூபான்னு நினைக்கிறேன், 8 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த முறையில் தான் இப்போ எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க. ஏ டு செட் நம்ம சும்மா ஒரு சின்ன இது வாங்கினா கூட எல்லாத்துக்குமே 2.5 அதாவது 2.5 பைசா அந்த மாதிரி ஜிஎஸ்டி போட்டிருக்கிறதுனால இந்த முறை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புதிய மாற்றம் பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக டெபிட்டு, கிரெடிட் கார்டு எல்லா பயனாளர்களுக்கும் இப்போ ஏடிஎம்லேருந்து ஏ டு செட் பார்த்திங்கன்னா நிறைய மாறிட்டுருக்கு. அது மட்டும் ஒரு சூழ்நிலையில் தான் ஏடிஎம் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த அறிவிப்புலாம் புதுசாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் நூதன மோசடிகள் வேறு பார்த்திங்கன்னா அதிகமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த அறிவிப்புகள் எல்லாம் கூட இன்னும் மென்மேலும் தீவிரப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா முதியவர்களை மட்டும் குறிவைத்து ஏடிஎம் கார்டுகள் பார்த்திங்கன்னா மோசடி, எவ்வளோ மோசடி பார்த்திங்கன்னா நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்களுக்கு மேலே குற்றச்சாட்டுக்கள் எழுதி கொண்டிருக்கு. ஓகேங்களா? இந்த அறிவிப்புகள் அனைத்துமே எஸ்பிஐயாக இருக்கட்டும் அல்லது ஐஓபியாக இருக்கட்டும் எல்லா பேங்க்குக்குமே ஒரு காமன் ரூல் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த ஜிஎஸ்டி மெத்தடில் இப்போ தானே வந்துச்சு. ஸோ புது கவர்மெண்ட் பழைய கவர்மெண்ட் தான், பட் அவங்களுடைய புது பீரியடில் இப்போ தானே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய அஃபெக்ஷன் கண்டிப்பாக நிறைய இதில் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறமா கொடுக்க போகிற டோட்டல் ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க.